அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது செஸ் ட்ரிக்ஸ்களை பார்த்து வருகின்றோம். அதாவது இன்று நான் உங்களுக்காக வழங்க இருக்கின்ற வீடியோவானது கட்டாயம் தெரிய வேண்டிய 5 சதுரங்க தந்திரங்கள், அதாவது செஸ் ட்ரிக்ஸ்களை உங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழிலே நான் வழங்க இருக்கின்றேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஓகே, அத்துடன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகரங்களுக்குள் நுழையலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். இந்த ரிக்கிலே ஒயிட் ஆனது கட்டாயமாக இழக்க வேண்டிய 2 பீஸ்கள் காணப்படும். ஒன்று குதிரை அல்லது பிஷப். இந்த ரிக்கிலே இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒயிட்டுக்கு. அது எவ்வாறு என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து D4. இது குயின்ஸ் ஃபோன் கேம் என்று அழைப்பார். அடுத்தது C5. இது ஓல்டு பெனோனி. சரி, அடுத்த நகர்வு D cross C5. இப்பொழுது சிப்பாய் விட்ட பதிலுக்கு E6க்கு சிப்பாய் நடத்தப்படுகிறது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பானது இந்த சிப்பாய் இலக்கு வைக்கின்றது. அதாவது இங்கே காட்டப்படுகின்ற இந்த சிப்பாயை இலக்கு வைக்கின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக B4க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இது ஒரு இன்அக்ரெசிவ் மூவ் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வாக A5. இப்பொழுது A5க்கு இந்த சிப்பாய் முன்னோக்கி தள்ள இப்பொழுது பதிலுக்கு C3க்கு நகர்த்தப்படுகிறது ஒயிட்னுடைய சிப்பாய். இது ஒரு இன்அக்ரெசிவ், ஒரு துல்லியம் இல்லாத மூவாக காணப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்து A cross B4. வெட்ட பதிலுக்கு என்ன நடக்கும்னா C cross B4. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயினை கொண்டு இங்கே வைப்பதன் ஊடாக இந்த ரூக்கானது அட்டாக் செய்யப்படுகின்றது. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் 2 வழிகள் காணப்படுகின்றன. ஒன்று இந்த நைட்டை இங்கே வைக்கலாம், அல்லது இந்த பிஷப்பை இங்கே வைக்கலாம். இந்த ஆட்டத்திலே கட்டாயமாக ஒயிட் என்ன செய்யுது என்றால், தன்னுடைய நைட் அல்லது பிஷப்பினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது எவ்வாறு என்பதனை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு குயின் F6. இங்கே வைச்சாச்சு. வைக்க கட்டாயமாக கவர் கொடுக்க வேண்டும். கவர் இதால் கொடுக்கிறது வைப்போம். இப்போ இதால் கொடுக்க இப்பொழுது வெட்டப்படுகின்றது. வெட்டி செக். இப்பொழுது அதை தடுக்கும் விதமாக இங்கே வைக்க இப்பொழுது அழகானது ஒரு நைட் போய்விட்டது, ஒயிட் நைட். இப்பொழுது பேக்குக்கு போகலாம். பாருங்கள், இப்பொழுது பிஷப்பினை கவர் கொடுப்பதாக இருந்தால் இப்பொழுது இங்கே பாருங்கள், பிஷப் B2. இப்பொழுது இதே கவர் கொடுக்க இப்பொழுது குயினால் வெட்டப்படும். வெட்ட பதிலுக்கு நைட் இங்கே நகர்த்த இப்பொழுது இதை வெட்டுகின்றது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே பிளாக் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகிறது. ஓகே, அடுத்த ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இது முதலாவது ரிக். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக சின்ன ரிக்கு போகலாம். இது இரண்டாவது ரிக் இந்த வீடியோவிலே. ஓகே, முதலாவது நகர்வு D4. அடுத்தது நைட் F6. அடுத்தது பிஷப் G5. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே பிஷப்பானது இங்கே வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக C6க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது முன்னோக்கி நகர்த்து. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், E3. இது ஒரு பிளண்டர், அதாவது ஒயிட்டினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பிளண்டர். அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நகர்விலே குயின் A5 செக்குக்கு அடிக்கப்படும். இங்கே பாருங்கள், இந்த குயினை கொண்டு இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இப்பொழுது என்ன நடக்கும் என்றால், இந்த குயினானது இந்த பிஷப்பினை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு ரிக். ஓகே, அடுத்த நகர்வு குயின் cross A5 அண்ட் வீடபிள் செக். அடுத்தாக C3க்கு சிப்பாய் தள்ளப்பட அடுத்த நகர்வாக குயின் cross G5. ஓகே, இப்பொழுது பிஷப் போய்விட்டது. இது இரண்டாவது சின்ன ஒரு ரிக். ஓகே, பாருங்கள், அடுத்த மூன்றாவது ரிக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக மூன்றாவது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு D4. இப்பொழுது சிப்பாய் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக D6. அடுத்த சிப்பாய் நகர்த்தப்படுகிறது பிளாக்கினுடைய சிப்பாய். இது அடுத்த நகர்வு பிஷப் F4. இப்பொழுது இது இங்கே பெஸ்டான மூவ். அடுத்து H5. இப்பொழுது இங்கே நகர்த்த அடுத்த நகர்வு E3. இப்பொழுது இது நகர்த்தியது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் ஊடாகத்தான் இந்த ஆட்டத்திலே பிஷப்பினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒயிட்டுக்கு. அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். அடுத்த நகர்வாக E5க்கு சிப்பாய் தள்ளப்படும். இது ஒரு பிரில்லியன்டான ஒரு மூவ். இப்போ D cross E5. இப்போ இங்கே வெட்ட பதிலுக்கு G5க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி. இப்போது எதுவும் செய்து கொள்ள முடியாது, பின்னோக்கி நகர்த்துகின்றார். நகர்த்த அடுத்த சிப்பாய் அடிக்கப்படுகிறது. H4க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது இந்த பிஷப்பானது எங்கும் போக முடியும், எந்த லைனும் பேரில் எங்கும் போல கட்டாயமாக வெட்ட வேண்டும். வெட்டுகின்றது சிப்பாயை. வெட்ட ரூக்கினால் பியூட்டிஃபுல் பிஷப்பானது கேப்சர் பண்ணப்படுகின்றது. ஓகே, இது ஒரு ரிக். இது மூன்றாவது செஸ் ரிக்ஸ், பியூட்டிஃபுல் செஸ் ரிக்ஸ். ஓகே, பாருங்கள், அடுத்த ரிக்குக்கு நாங்கள் போகலாம். நான்காவது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஓகே,
இப்போது நாங்கள் உடனடியாக நான்காவது ரிக்குக்கு போகலாம் வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து F4. இப்பொழுது சிப்பாய் நகர்த்தப்பட்டிருக்கிறது ஒயிட்னுடைய சிப்பாய். அடுத்து பதிலடிக்கும் விதமாக E5க்கு சிப்பாய் நகர்த்து வெட்டப்படுகின்றது. வெட்ட D6க்கு அடுத்த சிப்பாய் அதையும் வெட்டுகின்றது. அடுத்ததாக பிஷப் கிராஸ் D6. அதாவது இங்கே பாருங்கள் 2 சாக்ரிஃபைஸ் காணப்படுகின்றது. அதாவது 2 காய்களை தியாகம் செய்கின்றது இந்த பிளாக். இதனூடாக ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது பாருங்கள். இப்பொழுது அடுத்த நகர்வு நைட் C3. இது ஒரு பிளண்டர். இதனூடாக இப்பொழுது அடுத்த அடியை பாருங்கள். அடுத்த அடி குயினால் மேற்கொள்ளப்படுகிறது. குயின் H4 அண்ட் பீட்டபிள் செக். இங்கே அடிக்க இங்கே செக். இதை தடுப்பதற்கு கட்டாயமாக சிப்பாயை நகர்த்த வேண்டும். நகர்த்த அதையும் வெட்டி செக் அடிக்க, பிறகு இதாலே வெட்டுவார். வெட்ட இந்த பிஷப் போனது இங்கே செக் அடிக்க, செக் மேட். தட்ஸ் இட். பாருங்கள் அடுத்த நகர்வாக குயின் H4 அண்ட் பீட்டபிள் செக். அடுத்த நகர்வு G3. அதை வெட்டி செக் அடிக்க, மீண்டும் வெட்டுகின்றது. வெட்டை இப்பொழுது அடுத்த அடியிலே பியூட்டிஃபுல் செக்மேட். இது ஒரு அற்புதமான ஒரு அபாரமான ஒரு செஸ் ரிக்ஸ். ஓகே, வாருங்கள் அடுத்த ரிக்குக்கு போகலாம் நாங்கள். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 5வது ரிக்குக்கு போகலாம் வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து புக் மூவ் தான். இது கிங்ஸ் போன் கேம் நடப்பாரு. இது B6. இது ஓன் டிபெண்ட்ஸ். ஓகே, அடுத்த நகர்வு வந்து D4. அடுத்தது பிஷப் D4, B4, பிஷப் B4. இப்பொழுது பாருங்கள் இந்த ஆட்டத்திலே தற்போது இந்த சிப்பாய் இலக்கு வைக்கின்றது இந்த பிஷப். இந்த பிஷப்பானது சிப்பாய் இலக்கு வைக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் D3. இதை பாதுகாக்கின்றது. அடுத்ததாக F5க்கு அடுத்த சிப்பாய் இங்கே நகர்த்த மீண்டும் சிப்பாயும் மந்திரியும் இதை இலக்கு வைக்கின்றன. பார்க்கலாம். இப்பொழுது E F5 பட்ட அடுத்த நகர்வாக பிஷப் கிராஸ் G2. இப்பொழுது இங்கே பாருங்கள், இதை பற்றி இப்பொழுது ரூக்கை கட் பண்ணுவதற்காக இது நகர்த்தப்படுகின்றது. ஆனால் இந்த கேமிலே ஒயிட் தான் வின் பண்ணும். அதை எவ்வாறு என்பதனை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு குயின் H5 அண்ட் பீட்டபிள் செக். இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது G6க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. தள்ள இப்பொழுது F கிராஸ் G6 வெட்ட இப்பொழுது அடுத்ததாக நைட் F6க்கு நகர்த்தப்படுகின்றது. இது ஒரு பிளண்டர். அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள் குயினை சாக்ரிஃபைஸ் செய்து பாருங்கள் இந்த ஆட்டத்திலே குயினை இழந்து பிஷப்பினால் அபார ஒரு அடி விழுகிறது. செக். இந்த நைட்டை நடத்தியது இப்பொழுது பிளண்டர். அதுக்கு பதிலளிக்கும் விதமாக இப்பொழுது ஒயிட் நகர்த்துகின்றது. G கிராஸ் H7 செக். இப்பொழுது குயினை வெட்டுகின்றார் நைட். வெட்ட இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப் கொண்டே அடிக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள் இந்த பிஷப்பானது இங்கே கொண்டே செக் அடிப்பதன் ஊடாக அழகானதொரு செக். தட்ஸ் இட். இது வந்து ஒரு 5வது ரிக். ஓகே, இத்துடன் இந்த செஸ் ரிக்ஸை முடித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.